நாகூர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தாரு. வாழ்ந்து நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொன்னாரு. சொல்லி இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நாகூர் தர்காங்கிறது. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரை கொண்டு அடக்கம் பண்ணி வைத்து அவருடைய சமாதியில நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. இதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. இது மாதிரியான நம்பிக்கைகளை தரைமட்டமாக்குறதுக்கு தான் நபிகள் நாயகம் இந்த உலகத்துல தோன்றுனாங்க. தர்காங்கிறது என்ன? அந்தந்த ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு போனா விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஆளையும் போட்டு அடக்கம் பண்ணி அவரையும் கடவுளாக்கி அவரையும் கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கிடுறாங்க. அது திருவாரூரிலும் இருக்கிறது, முத்துப்பேட்டையில இருக்கிறது, நாகூர்ல இருக்கிறது, நீலவெளியில இருக்கிறது, மஞ்சக்குள்ளையில இருக்கிறது, பாப்பாவூர்ல இருக்கிறது, ஏர்வாடியில இருக்கிறது, திருச்சியில இருக்கிறது, மெட்ராஸ்ல 3 ரோட்லயே வச்சிருக்கிறானுவ. இதெல்லாம் என்ன? மனிதர்கள். இவங்கெல்லாம் யாரு? திருச்சியில தர்கா இருக்குன்னா அவர் ஒரு மனிதர், நாகூர்ல அவர் ஒரு மனிதர். இவர்களை நபிகள் நாயகத்தையே கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவருக்கு பின்னாடி வந்த இவங்களை எப்படி கும்பிட முடியும்? ஒரு முஸ்லீம் கும்பிட முடியும்? இஸ்லாமிய இது இந்த நாட்டில தான். சவுதி அரேபியாவில சமாதி கிடையாது, தொலைச்சு விடுவான். சவுதி அரேபியாவில எல்லாம் உலகத்தில் எத்தனையோ நாடுகள்ல இஸ்லாம் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல மட்டும்தான் தர்காக்கள் இருக்கே தவிர அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க கிடையாது. ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க தர்கா கிடையாது. மொத்த அரபு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 55 நாடுகள்ல, அங்க தர்கா கிடையாது. இறந்தவர்களுக்கு வழிபாடு கிடையாது. தமிழக முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்களுடைய அறியாம அதனால அது இஸ்லாமுக்கு பொறுப்பு இல்லை. ஜியாரத்துக்கு செய்ய போனா கபர் வணங்குகிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்ன ஒரு சுன்னத்தை அங்க செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பட்டம் வழங்குறாங்க இந்த வஹாபிகள் கபர் வணங்குகிறது. அப்படியானால் இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் செய்யப்படுவர்களை பார்த்து கபர் வணங்குகள் என்று குற்றச்சாட்டு வைக்கிற இவர்கள் யார்? அது யோசிச்சு பார்க்கணும். இல்ல அவங்க போய் கபரை முத்தமிடுறாங்க, முத்தமிட்டாலே கபர் வணக்கம் ஆயிருமா? முத்தமிட்டாக்க என்ன ஆதாரம் கேட்கட்டு நம்ம ஆதாரம் கொடுக்க தயார். அத போய் கபர் வணங்கின்னு சொன்னானே. ஒரு ஆளு குழந்தை வாங்குறாரு, உடனே முத்தமிடுறாரு, இவரு குழந்தை வணங்கி சொல்லலாமா? ஒரு ஆளு பூ வாங்குறாரு, உடனே முத்தமிடுறாரு, இவரு பூ வணங்கி அப்படி சொல்லலாமா? ஹஜருல் அஸ்வதுக்கெல்லாம் முத்தமிடுறாங்க எல்லா ஹாஜிகளும் வருவோம், அவரை வரவேற்கிறோம், ஹஜருல் அஸ்வது வணங்கிகளே அப்படின்னு சொல்லலாமா? பண்ணமா அவங்க முத்தமிட்டு தான் வர்றாங்க. முத்தமிடுவதாலே சிறுக்கு வந்துருமா? வணக்கமாயிருமா? இல்ல ஹஜருல் அஸ்வதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப ஆதாரம் இருக்குன்னு தெரியுதுல. இப்ப ஆதாரம் என்னன்னு கேளுங்க, தர்றோம். ஏன் வணக்கம்ங்கிற வார்த்தையை கொண்டு வர தேவையில்லாம? அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்க, வாங்க சொன்னவங்க. அவங்க டமாஸ்கஸ் ஷாம் நாட்டுல, சிரியா நாட்டுல இருந்தாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வர்றாங்க. மர்ரக வஜ்ஹஹு, தங்களுடைய முகத்தை கபரின் மீது வைத்து புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னு அல் அஸாகிர்ங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொல்ற கிதாபு எல்லாம் ஹதீஸ் கிதாபு தான், வஹாபிகள் ஒப்புக்கொண்ட கிதாபு தான். ஹதீஸ் கிதாபுன்னா எது சொல்றது? அறிவிப்பாளர் வரிசையோட இருக்கும் ஹதீஸ், அதான் ஹதீஸ் கிதாபு. இப்னு அஸாகிர்லாம் அந்த கிதாபு தான், அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கபரை முத்தமிடலாமா? ஆதாரம் இருக்கிறதா கேளுங்க, தர்றோம். இந்த தர்கா கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் கொண்டு வந்துடுறது. அவங்க ஏற்கனவே ஒரு கொள்கையை வகுத்துக்குருவாங்க. குர்ஆன் பிரகாரம் நடக்கிறது இல்ல வஹாபிகள், ஹதீஸ் பிரகாரம் நடக்க மாட்டாங்க. இப்னு தைமியா என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நடப்பாங்க. இப்னு அப்துல் வஹாப் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நடப்பாங்க. இந்த 2 பேர்ல காமிப்பாங்கல்ல. இத இளைஞர்கள் என்ன நினைச்சாங்க? ஓ 2 பேர்ல ஒண்ணு குர்ஆனை ஹதீஸை தான் காமிக்கிறான்னு நினைச்சாங்க. கிடையாது. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இந்த வஹாபிகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த 2 காட்டுறது கரெக்ட் தான். 2ல ஒன்னு இப்னு தைமியா, இன்னொன்னு இப்னு அப்துல் வஹாப். அந்த 2 பேருடைய கொள்கையை தான் அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல தங்களுடைய கொள்கைக்கு தோத ஹதீஸ வளைக்க முடியாவிட்டா ஒழிச்சு போட்டுறது. இது வஹாபிகளுக்கு கைவந்த கலை. தர்கா கூடாதுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லைங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ஹதீஸ வளைக்கிறாங்களாம். எப்படி? நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, தஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இந்த யஹூதி நஸாராக்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. காரணம், இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் இவங்க இந்த வஹாபி அர்த்தம் வைக்கிறது தர்காக்களா மாற்றி விட்டார்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. அங்க மசாஜித் இருக்கு, பள்ளிவாசல்களாக மாற்றி விட்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? யஹூதி நஸாராக்கள்
நபிமாருடைய கபர்களை பள்ளிவாசல்களாக மாற்றினார்கள். எப்படி மாற்றினாங்க அதையும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த விளக்கமும் புகாரியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யஹூதி நசாராக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு நபியோ அல்ல ஒரு நல்லடியாரோ வஃபாத் ஆயிட்டா அவர் அடக்கம் செஞ்சுட்டு அந்த கபருக்கு மேல பள்ளிவாசல் கட்டி விடுவாங்க அப்படின்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமும் தர்றாங்க. இந்த விளக்கம் நம்ம சொல்ல விளக்கம் இல்லங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், எங்கே இருக்கிற விளக்கம் அல்ல, புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கீழே கபர் இருக்கும், மேல பள்ளிவாசல் இருக்கும், இது கூடாது. நம்முடைய மார்க்கத்தில் இன்னைக்கும் கூடாதாங்க. எங்கேயாவது அப்படி இருக்குதா? இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் சட்டம் கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கிறோங்க, கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டலாமா? நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்கறாங்க, கூடாது. அதான் ஃபத்வா, தீர்ப்பாதான் கூடாது. ஏன் நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிவிட்டாங்கல்ல, கபருக்கு மேல பள்ளிவாசலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன் அது ஒரு அவமரியாதை. கீழே நல்லடியார அடக்கம் செஞ்சுட்டு மேல நின்று தொழுதுட்டு இருப்பீல, அதனால பள்ளிவாசலை கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது இதைத்தான். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை அதிலிருந்து பாதுகாத்துட்டாங்க. எந்த ஊரிலாவது, இந்த தமிழ்நாட்டை எடுங்க, இந்தியாவை எடுங்க, உலகத்தை எடுங்க, கீழே ஒரு வலியுல்லாவுடைய கபரு, மேல பள்ளிவாச எங்காவது காமிக்க பார்க்கலாம்? கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்துலாம் அந்த உம்மத்தை. எது இது இருக்க கூடாது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அது இந்த உம்மத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் செஞ்சிட்டான். ஆனா பாருங்க, தர்காக்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். நீங்க எல்லா இடத்துக்கும் போகலாம். ஏன்னா அது நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை. தர்கா ஜியாரத் பண்ற இடத்துக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்க வேண்டும். இன்னைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு போங்க, மதீனாவுக்கு போங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்கா இருக்குது இல்லங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா எங்க இருக்குது? மதீனாவுல இருக்குது. ஆனா இந்த வஹாபிகள் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி கிணற்று தவளை இருந்து கொண்டு எங்கேயுமே தர்கா கிடையாது, இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில தான் வச்சிட்டு இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வஹாபிகள். உலகம் முழுவதும் போங்க, சிரியா போங்க, யமன் போங்க, துபாய் போங்க, அதே போல ஈஜிப்ட் போங்க, எல்லா அரபு நாடுகளும் போங்க, எல்லா இதுலயும் தர்கா இருக்குங்க. இந்த சவுதியில மட்டும் வஹாபி கவர்மெண்ட் இருக்கிறதுனால இருந்த தர்காக்கள் எல்லாம் அழிச்சு விட்டாங்க. இந்த சவுதியில மட்டும் தான் கிடையாது, காரணம் வஹாபி கவர்மெண்ட், அவங்க அழிச்சு விட்டாங்க. ஆனாலும் கூட அந்த சவுதியிலும் மிகப்பெரிய தர்கா இருக்கிறது. அதுதான் நமது உயிரில மேலான நாயக்கர்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரவுலா ஷரீப். பாத்தீங்களா, ரவுலா ஷரீப் தர்கா இருக்குது, பக்கத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்குது, தர்காவை ஒட்டி பள்ளிவாசல் உண்டு. அதே போல பைத்துல் முகத்தஸ் போங்க, அங்க பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பள்ளி. அந்த பள்ளிவாசலை சுற்றிலும் நபிமார்களுடைய கபர்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல பகதாது மாநகரம் போங்க, ஈராக்குக்கு கௌசநாயம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்கா இருக்கும், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். அஜ்மீருக்கு போங்க, அஜ்மீர் நாயம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்கா இருக்குது, பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது. நாகூருக்கு போங்க, ஏர்வாடிக்கு போங்க, கோவளம் போங்க. ஏன் இங்கே சையது ஹஜரத் துராபுத்தீன் ஷா காதிரி ஜிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு இந்த தர்பாரை எடுங்க, தர்கா இருக்குது, பக்கத்துல சொல்வதற்கு பள்ளிவாசல் இருக்குது. போதுமா? எவ்வளவு அழகா இருக்கு. மார்க்கத்தை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் சொன்ன ஜமாத்தினர்கள். ஏன் இறைவன் சொல்லி தந்தது ஷரியத்திலே எப்படி இருக்க வேணும் அப்படி இருக்கிறார்கள் இந்த சொன்ன ஜமாத்தினர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜூரு நீங்க ஜியாரத் செய்யுங்க அப்படின்னாங்க. ஜியாரத் செய்வது ரெண்டு வகை இருக்குது. தனித்தனியா வந்து ஜியாரத் செய்வது ஒரு வகை, கூட்டமாக வந்து ஜியாரத் செய்வது இன்னொரு வகை. வருஷத்துல 365 நாட்கள்ல எல்லா நாட்களிலும் தனித்தனியா வந்து ஜியாரத் செஞ்சு போயிட்டே இருக்கிறோம். இந்த ஹந்தூர் அன்னைக்கு கூட்டமாக வந்து ஜியாரத் செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இப்படித்தான் செய்யணும், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படித்தான் செய்யணும், தனித்தனியா வந்து ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது தனித்தனியா ஜியாரத் செய்யுங்க என்று சொல்லி இருந்தா தனித்தனியா தான் ஜியாரத் செய்யணும், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யக்கூடாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? தனித்தனியாகவும் ஜியாரத் செய்யலாம், கூட்டமா வந்து ஜியாரத் செய்யலாம் அப்படின்னு புரியுறோம். மற்ற எல்லா நாட்களிலும் தனித்தனியா வந்து ஜியாரத் செய்தோம், ஹந்தூர் அன்னைக்கு கூட்டமா வந்து ஜியாரத் செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள் எல்லாம் உருசு கூடாது, ஹந்தூர் கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒன்றை கூடாது என்று சொல்வதற்கு இந்த வஹாபிகளுக்கு எப்படி அதிகாரம் கிடைத்தது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமா வந்து ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. இவர்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வஹாபில் சொல்கிறார் என்றால் யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை சொல்கின்ற அதிகாரத்தை இவர்கள் எப்படி தம்முடைய கையில் எடுத்தார்கள்? மார்க்கத்தை யாருக்கும் சொல்லித்தரானு? இறைவன் சொல்லித்தரானு? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரானு? இந்த வஹாபிகள் மார்க்கத்தை சொல்ற அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றாங்க? மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த பிதாத்துவாதி.